அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியும்னா இன்னைக்கு எங்களோட 27 பேஜ்ல தியரி கிளாஸ்ல நாங்க சந்திக்கிறோம். அளவீட்டு கருவிகள் சார்ந்த தியரி பார்ட். அதுல எங்களோட டியூட்டோரியல் நம்பர் 3 நாங்க ஃப்ளோ பண்ணிட்டு இருக்கோம். டியூட்டோரியல் நம்பர் 3 நாங்க ஃப்ளோ பண்ணிருக்கோம். சரி, கவனிங்க, நான் சில விஷயத்தை கவனிங்க. எங்களுக்கு தெரியும் இந்த சப்ஜெக்ட்ல நாங்க பார்த்துட்டு இருக்கிற விஷயம் வந்துட்டு அளவீட்டு கருவிகள். கொஞ்சம் போர்டு நல்லா கவனிங்க. சரியா, நாங்க பார்த்துட்டு இருக்கிற வந்துட்டு அளவீட்டு கருவிகள். அளவீட்டு கருவி அளவீட்டு கருவி இதுல இந்த நீளங்களை அளத்தல் தொடர்பான நீளங்களை அளத்தல் தொடர்பான கருவிகளை தான் நாங்க பார்த்துட்டோம். நீளங்களை அளத்தல் தொடர்பான கருவிகளை தான் நாங்க பார்த்தோம். நீளங்களை அளக்க சம்பந்தம். அந்த இடத்துல நான் முதலாவது அறிமுகப்படுத்தினது, சரியா நீ கவனிக்கணும், இந்த நீளங்களை அளத்தல் தொடர்பாக கருவியை நாங்க பயன்படுத்துற டைம்ல இரண்டு விதமான கோட்பாடுகள் நாங்க யூஸ் பண்றோம். ஒன்று, நல்ல கவனம், ஒன்று வேனியர் கோட்பாடு. வேனியர் கோட்பாடு வேனியர் கோட்பாடு இன்னொன்று திருகு கோட்பாடு. திருகு கோட்பாடு. அதுல இந்த வேனியர் கோட்பாடு சம்பந்தமான பகுதிகளை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு, அந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு கதை, சரியா, வேனியர் அளவு திட்டம். வேனியர் அளவு திட்டம் அதுல எளிவெண்ணிக்கை சார்ந்து நாங்க கதைகளை பார்த்துட்டு இருந்தோம். அது சம்பந்தமான முழு தியரி நாங்க முடிச்சாச்சு. அந்த தியரியோட சேர்த்து நாங்க என்ன செஞ்சிருக்கீங்கடா, இருக்கிற கேள்விகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க. எம்சிக்யூ எல்லாம் நாங்க செஞ்சிருந்தோம். ஏன்னா ஆக்டிவ்ல இருக்கிற அவ்வளவு கேள்வி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். எல்லாருமே கவனிங்க. கிளாஸஸ் வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. அதாவது இந்த மேல ஜாயின் பண்ணின மாணவர்கள் இருக்கிறீங்க. ஏப்ரல் மாசத்துல நாங்க ஜாயின் பண்ணாமலுக்கு இந்த மேல ஜாயின் பண்ணினா கொடுக்குறீங்க. தயவு செய்து அவங்க என்ன செய்யணும், இதுக்கு முன்னால நடந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்க அட்மினோட தொடர்பு தான் உங்களுக்கு அவங்க தருவாங்க. சரியா, அது நீங்க அதை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், இந்த கிளாஸ்ல இது பண்ண பாருங்க. சரியா, எல்லாருக்கும் குரூப்ல டியூட்டோரியல் நம்பர் 3, டியூட்டோரியல் 1, 2, 3 3 பிடிஎஃப் இருக்குது. கட்டாயம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கிளாஸஸ், அதாவது டியூட்டோரியல் பிரிண்ட் பண்ணிட்டு தான் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபில் இன் தி பிளாங்க். ஃபர்ஸ்ட் யூனிட் நான் சொன்ன மாதிரி முழுமையாக தேதி அங்க கதைக்கப்பட்டிருக்கும். தேவையான விஷயங்கள் மட்டும் நீங்க மார்க் பண்ற மாதிரி கேள்விகள், ஒரு எஸ்ஏ, ஸ்ட்ரக்சர், எம்சிக்யூ சார்ந்து பாஸ்ட் பேப்பர்ஸ், முதல் கேள்விகள், இன்னும் மாஸ்டர் பாயிண்ட்ஸ் உரிய கேள்விகள் எல்லாம் அதுல போடப்பட்டிருக்கு. சரியா, ரைட், ஓகே. இப்ப நாங்க தொடர்ச்சியா கொண்டு போவோம். இங்க பாருங்க, இந்த எளிவெண்ணிக்கை சார்ந்து பேஜ் நம்பர் 2 வரும் வரைக்கும் நாங்க முழுமையாக அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை நாங்க முழுமையாக அந்த பாடப்பகுதிகளை நாங்க முழுமையா முடிச்சிட்டோம். பாடப்பகுதிகளை நாங்க முழுமையாக முடிச்சிட்டோம். சரி, இப்ப நாங்க வருவோம்டா பேஜ் நம்பர் 3. பேஜ் நம்பர் 3. சரியா, ரைட். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. சரியா, பேஜ் நம்பர் 3ல நம்ம கதைக்க போறது மிக முக்கியமான ஒரு கதை. அதாவது என்னன்னா, நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நாம என்னத்தை பார்க்க போறோம்னா, கருவியின் வாசிப்பு. ஒரு கருவியை கொண்டு நாங்க எப்படி ரீடிங் எடுக்க போறீங்கன்னு பார்ப்போம். இந்த வேனியர் அளவு திட்டத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. வேனியர் அளவு திட்டத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. கவனமா இருக்கணும். வேனியர் எடுக்கமானி, நகர நுணுக்கு காட்டி, அதே போல அதுல வட்ட வேனியராக திரிசைமானி இருக்கணும். இப்படி இந்த 3 கருவிகள்லயும் வேனியர் அளவு திட்டம் பயன்படுது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, கருவிகள் ஸ்டார்ட் பண்ணல, கருவிகள் அப்படியே இருக்கணும். வேனியர் எடுக்கமானியும் நான் தொடரும். அதே போல நகர நுணுக்காட்டியும் நான் தொடரும். அதே போல திரிசைமானியும் நான் தொடரும். இப்ப நான் நிக்கிற இடம், அளவு திட்டத்தை எப்படி நாங்க ரீட் பண்றது? ஒரு அளவு திட்டத்துல, வேனியர் அளவு திட்டத்துல நான் எப்படி லீஸ்ட் கவுண்ட் காண்றது? ஒரு வேனியர் அளவு திட்டத்தையும் பிரதான அளவு திட்டத்தையும் வச்சு நாங்க எப்படி வாசிப்பு எடுக்கிறோம்? இதை கொண்டு போய் கருவியில அப்ளை பண்ண போறீங்க, அவ்வளவு. அப்ப இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா, இந்த வேனியர் அளவு திட்டத்துல இருந்து ஒரு கருவிட வாசிப்பாக ஒரு பொருளின் நீளத்தை நாங்க எப்படி கணக்கெடுக்கிறோம்? சரி, அப்ப நல்லா கவனிங்க. இந்த வேனியர் கோட்பாட்டுல வேனியர் கோட்பாட்டுல வேனியர் கோட்பாட்டுல வேனியர் கோட்பாட்டுல இப்ப நான் பார்க்க போறது என்னன்னா, அளவு திட்ட வாசிப்பை எப்படி நாங்க எடுக்கிறது. வாசிப்பு, கருவியின் வாசிப்பு கலப்பம். சரி, அது அந்தந்த கருவிகளோட பேர் மாறுங்க, மாறி வருவோம். கருவியின் வாசிப்பு, கருவியின் வாசிப்பு சம்பந்தமாக ஒரு கதை, சின்ன ஒரு கதை தான். என்னோட ரூலர்ல நாங்க எப்படி வாசிப்பு எடுக்கப்போ அதே மாதிரி தான் நான் வாசிக்கிறது போறோம். கொஞ்சம் கவனம் படுத்திங்கன்னா சரியா.
அப்ப கருவியின் வாசிப்பு சரி பாருங்க உங்களோட டியூட்ல பேஜ் நம்பர் 3ல அவன் சொல்லிருக்கான் பாருங்கடா பேஜ் நம்பர் 3ல படத்தில் காட்டியுள்ள நிலையில் வேனியரின் பூஜ்ஜியமானது பிரதான அளவிடையின் 1.4 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் இடையிலுள்ளது. அத்துடன் வேனியரின் 4வது பிரிவு பிரதான அளவிடையின் ஏதாவது ஒரு பிரிவுடன் பொருந்துகின்றது. சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் நான் சொல்ற விஷயத்த நல்லா தோணும். சரி நான் சொல்ற விஷயத்த நல்லா தோணும். இந்த இடத்துல அவங்க கேட்காங்க என்ன பொருந்துகின்றது. சரி இதுக்கு நான் சொல்ற விஷயத்த வேணும். இந்த கருவியின் வாசிப்பு யாரால தரப்படுந்தா நல்லா பாருங்க. கருவியின் வாசிப்பு யாரால தரப்படுந்தா கருவியின் வாசிப்பு யாரால தரப்படுந்தா பிரதான அளவிடையின் வாசிப்பு சக வேனியர் அளவிடையின் வாசிப்பு சரியா நல்லா பாருங்க. இந்த இடத்துல கருவியின் வாசிப்பு யாரால தரப்பட போகுதுன்னா பிரதான அளவிடையின் வாசிப்பு சக வேனியர் அளவிடையின் வாசிப்பு. இவ்வளவுதான் இங்க இருக்கிற கருத்து. சரி இவ்வளவுதான் இங்க இருக்கிற கருத்து. கிளாஸஸ் ஜாயின் பண்றாங்க தயவு செய்து உங்களோட மைக்க வந்துட்டு மியூட் பண்ணியேங்க. வீட்டை பேசுறதெல்லாம் உங்களோட ரெக்கார்டிங்ல வர ஆரம்பிக்குமா? சரியா கவனமா இருக்கணும். இந்த அதான் சில விஷயத்துல கொஞ்சம் கவனிங்க. இந்த கிளாஸ ஜாயின் பண்றாங்க கிளாஸ் வந்த உடனே உங்களோட மைக்க வந்துட்டு மியூட் பண்ணிக்கணும். வீட்டை பேசுறதெல்லாம் அப்படிதான் 25 கிளாஸ் நடந்துட்டு இருக்கிற டைம்ல கிளாஸ்ல வந்தாச்சு நானும் சொல்றேன் மைக்க மியூட் பண்ணுங்க மைக்க மியூட் பண்றான்னு சொல்ல அவனுக்கு அது விளங்கி இல்லை கேட்க இல்லை. அவன் கிளாஸ்ல வந்து இருந்துட்டுமா இடியப்பம் தாங்க சாப்பிட்டுட்டு கிளாஸ்ல இருந்தியாம போல அதெல்லாம் அந்த கிளாஸ்ல ரெக்கார்டா அப்படியே வந்து இது பண்ணிட்டு கிடக்குது. அப்படியெல்லாம் இல்லாம கொஞ்சம் கவனமா இருந்துருக்கு. சரியா கவனிங்க. கருவியின் வாசிப்பு சமன் பிரதான அளவிடையும் வாசிப்பு சக வேனியர் அளவிடையும் வாசிப்பு. அப்ப ஒரு வேனியர் அளவு திட்டத்தை கொண்டு நாங்க வாசிப்பு எடுக்கிற டைம்ல எங்களோட கருவிட வாசிப்பு யாரால தரப்படுதுன்னா பிரதான அளவிடையும் வாசிப்பு சக வேனியர் அப்ப எங்களுக்கு நல்லா கவனிங்க. அப்போ ஒரு கருவிட வாசிப்பு எடுக்க இவங்க 2 பேரும் பங்கு கொள்றாங்கன்னா இப்ப இந்த பிரதான அளவிடையின் வாசிப்பை எப்படி எடுக்குது வேனியர் அளவிடையின் வாசிப்பை எப்படி எடுக்கிறது தெரிஞ்சா போதுமானது. இவங்க 2 பேரையும் நாங்க பார்த்துட்டோம்னா கருவியின் வாசிப்பை நாங்க எடுத்துக்கலாம். மிக இலக்குவான சும்மா படம் பார்த்து கதை சொல்றோம். படம் பார்த்து அங்க இருக்கிற பிக்சர்ஸ் படம் பார்த்து நம்ம கதை சொல்ல போறோம். அவ்வளவுதான் நீங்க நடக்க போற கதை. சரியா இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. இதுல இந்த பிரதான அளவிடையின் வாசிப்பு இருக்கட்டும். அங்க இருக்கிற பிக்சர்ஸ் நான் இருக்கட்டும். நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. இங்க பாருங்க நாங்க படிச்சிருக்கோம். எங்களுக்கு வேனியர் கோட்பாடுல அல்லது வேனியர் அளவு திட்டத்துல பிரதானமாக 2 அளவு திட்டங்கள் பயன்படுத்தப்படும். ஒன்று மெயின் டிவிஷன் இன்னொன்று வேனியர் டிவிஷன். அதே நேரம் பிரதான அளவிடையின் வழியே வேனியர் அளவிடை நகரக்கூடிய மாதிரி அளவு திட்டம் உருவாக்கப்பட்டது. என பிரதான அளவிடையின் வழியே வேனியர் அளவிடை நகரக்கூடிய மாதிரி தான் அளவு திட்டங்களை நாங்க தயாரிச்சு வச்சிருக்கோம். அப்படிதான் பிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்படிதான் நாங்க வாசிப்பா எடுத்துட்டு இருக்கோம். ரைட் இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா இருக்கணும். அப்ப நல்லா பாருங்களா இந்த பிரதான அளவிடையில 0 இன்ச் இருக்கு. நல்லா பாருங்களா பிரதான அளவிடையில 0 இன்ச் இருக்கு. இந்த வேனியர் அளவிடை அப்படியே நகர்ந்தது தெரியும். நான் சும்மா சொல்றேன் கவனிங்க. இந்த பிரதான அளவிடையில இது 1 2 மில்லிமீட்டர்ல பிரிச்சிருக்கிறோமே 3 4 இப்படி 5 போயிட்டே இருக்கு. ஆள உடஞ்சிருக்கு. சரி அதே மாதிரி இந்த வேனியர் அளவிடை நான் இதுல பொருத்தி வச்சிருக்கேன். வேனியர் அளவிடை வேனியர் துண்டு இது வேனியர் அங்க ஸ்லீவ் வேனியர் ஸ்லீவ். சரி
இங்க அப்படியே அங்க அப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்னா இந்த வேனியர் ஸ்லேட நகர்த்திட்டு கொண்டு வர டைம்ல இந்த வேனியர் 0 இன்னாரிக்கிறது வைங்க. வேனியர் 0 இன்னாரிக்கு ஸ்லேட அப்படியே நகர்த்திட்டு போறீங்க. ஸ்லேட வந்துட்டு நகர்த்திட்டு போறீங்க. இவ்வளவு பெரிய ஸ்லேட்னா ரைட் ஓகே இன்னாரிக்கு. சரியா நாம நல்லா பாருங்க. நாம என்னோட வேனியர் அளவுடைய அப்படியே பிரதான நகர்த்திட்டு நான் ஒரு பொருள் அந்த இடத்துல எல்லாம் வச்சுட்டு நான் பார்க்க நிறுதியில வாசிப்படுகிற டைம்ல இப்படி ஒரு இடம் வருது. இப்படி ஒரு இடம் வருது. இப்போ உங்களுக்கு தேவை எங்களுக்கு தெரியும் இந்த அளவு திட்டத்தை வச்சு நாங்க கருவியை வாசிப்படுக்கணும். அதுல பிரதான அளவுடைய வாசிப்பை எடுத்துக்கணும். வேனியர் அளவுடைய வாசிப்பை நாங்க எடுத்துக்கணும். சரியா ரைட். இப்ப நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பிரதான அளவுடைய வாசிப்பை நம்ம எப்படி எடுக்கணும், எப்படி எடுக்க போறோம், அதாவது வேனியர் 0க்கு முன்னால் வேனியர் நாங்க ஒரு அளவு திட்டத்தை நாங்க வாசிப்பு எடுக்க நல்லா கவனிக்கணும். வேனியர் அளவு திட்டத்துல 0 குறிக்கு முன்னால யாரு பிரதான அளவுடைய பிரிவா இருக்காரோ அவர்தான் பிரதான அளவு திட்டத்தை வாசிப்பு. நல்லா பாரு. வேனியர் 0 0 குறிக்கு முன்னால் சரியா இதுல பாருங்க இவருக்கு இடையில இருக்காரு. இது 1 மில்லிமீட்டர், இது 2 மில்லிமீட்டர். அப்படின்னா பிரதான அளவுடையின் வாசிப்பு 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர். கவனமா இருக்கு. இந்த வேனியர் 0க்கு முன்னால யார் இருக்காரோ அவரை நாங்க பிடிக்கிறது தான். அவரை நாங்க பிடிக்கிறது. நான் பிரதான அளவுடைய வாசிப்படுத்தது விளங்கிட்டாடா? நான் கீறிருக்கிற பிக்சர்ஸுக்கு எடுத்தது விளங்கிட்டாடா? நபி பிரதான அளவுடைய வாசிப்பு நான் எடுத்து விளங்கிட்டேன். நபிகா விளங்கிட்டாமா உங்களுக்கு? பேசுங்கடா பேசுங்கடா. ரைட் ஓகே நல்லா கவனிங்க. அப்ப 0 குறிக்கு முன்னால யாரு பிரதான அளவுடைய இருக்காரோ அவர்தான் பிரதான அளவுடைய வாசி. இப்ப நான் இப்படி நகர்த்திட்டு போறேன். சரியா என்ன இத ஸ்லேட நான் நகர்த்திட்டு போறேன். உங்களோட 0 குறி இஞ்சரிக்கிறது வைங்க. 0 குறி இஞ்சரிக்கிறது. இப்போ ஒரு ஆள் சொல்ல ஆகிப் பிரதான அளவுடைய வாசிப்பு என்ன? ஆகிப் பிரதான அளவுடைய வாசிப்பு 3.5 மில்லிமீட்டர். 3.5 மில்லிமீட்டர். எங்க தசம் 5 புடிச்சீங்கடா பிரதான அளவுடைய. பிரதான அளவுடையில நம்ம தசம் 5 எல்லாம் குறிச்சிருக்கீங்க. 1 2 3 4 5 தானே குறிச்சிருக்கீங்க. எங்க நீ எடுத்த எப்படி எடுத்த 3.5? நீ கெஸ் பண்ணினியா இது அரவாசி? நான் இது அரவாசி சொல்லல சார் 3. வெரி குட். 3 மில்லிமீட்டர். ஆகே பிள்ளைங்க பேசுறவங்க. ஆமாம் சார். நீ இப்ப சென்னகாத இதுக்கிடையில நான் இன்னொரு பிரிவு ஒன்று வச்சிருந்தேன். ஓகே தசம் 5 1 1.5 2 2.5 3 3.5 இந்த குறி இருந்தா நீ இதான் செலக்ட் பண்ணிக்க. ஓகே 3.5 சரி. ஏன்னா இந்த 0க்கு முன்னால யாரு பிரதான அளவு இருக்காரோ அவரை நீங்க எடுத்தீங்கன்னா சரி. அது 3 ஆளுக்கலாம் 3.5 ஆளுக்கலாம். நான் தான் தசம் 5 பத்தி இங்க கதைக்கல. தசம் 5 தரலி பிரதான அளவு மில்லிமீட்டர் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கீங்க. அப்ப கவனமா இருக்கும். சரி இப்ப நீங்க கொண்டு போற டைம்ல ஒரு வேனியர் 0 இந்த 4ஓட பொருந்ததுன்னு வைங்க. இப்ப 3 எடுப்பீங்களா 4 எடுப்பீங்களா? ஒரு ஆன்சர் 4. வெரி குட். அதுல கவனமா இருக்கணும். அதுக்கு முன்னால இன்னும் தேவையில்லை. 4ல பொருந்திட்டாங்கன்னா 4 எடுத்துட்டு போக வேண்டியது. சரியா ரைட். அப்ப அந்த இடத்துல கவனமா இருக்கு. சரி இப்ப நான் சொல்ற விஷயத்த கவனிங்க. அப்ப இதுல ஒரு கருவியை கொண்டு நாங்க வாசிப்படுகிற டைம்ல பிரதான அளவுடையின் வாசிப்புங்கிறது அந்த 0 குறிக்கு முன்னால